Hi friends, welcome to Marva's recipes. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு அரபிக் ஸ்வீட் குனாஃபா. மோஸ்ட்லி ஃபங்க்ஷன் டைமில் இதை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஈத் ஸ்பெஷலாக இதை நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். முஸ்லீம் கண்ட்ரீஸில் குனாஃபா டோ கிடைக்கும், பட் நம்ம ஊரில் கிடைக்காது. ஸோ நான் சேமியா வச்சு பண்ணியிருக்கிறேன். ஈஸியாக செய்திடலாம், பட் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ குனாஃபா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல ஒயிட் சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்து நல்லா மெல்ட் பண்ணிக்கணும். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் 1 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் ரெண்டும் ஆட் பண்ணிக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும், அல்லது கட்டி பிடிச்சிரும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் 1 கப் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இனி கட்டியாகிறது வர நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ கொஞ்சம் கட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ க்ரீம் சீஸ் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இது சேர்க்கும்போது நல்ல ஸ்மூத்தான க்ரீமியான ஒயிட் சாஸ் கிடைக்கும். இனி 2 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ ஒயிட் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை இனி ஆற வச்சுக்கலாம். இனி 200 கிராம் வறுத்த சேமியா எடுத்துருக்கிறேன். இது தின்னான சேமியா பார்த்து எடுத்துக்கணும், அதான் ரெசிபி நல்லாயிருக்கும். இனி இதை கையால் பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ சேமியா நல்லா பொடியாக்கியாச்சு. இனி 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்து நல்லா மெல்ட் பண்ணி இதை கூட ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இனி ஒரு பிளேட்டில் கீ அப்ளை பண்ணி நல்லா க்ரீஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ சேமியா அதில் போட்டு இது மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். இனி இதுக்கு மேலே ஒரு ஸ்டீல் கப் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்துருக்குறேன். முதல்ல நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல ஒயிட் சாஸ், அதை இப்போ ஃபுல்லும் ஃபில் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே ஒரு லேயர் சேமியா அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பேனில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் ஸ்டாண்டு போட்டு அதில் வச்சு குக் பண்ணிக்கணும். மூடி வச்சுக்கலாம். 20 மினிட்ஸில் குக் ஆயிரும். இது குக் ஆகிறதுக்கு முன்னால் நம்ம சுகர் சிரப் ரெடியாக்கிடலாம். ஒரு பேனில் 1 கப் தண்ணி எடுத்துக்கலாம். அது கூட 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் கரையிறது வரை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இதில் ஃப்ளேவருக்காக குங்குமப்பூ எடுத்து ஹாட் வாட்டரில் ஊற வச்சு சேர்த்துருக்குறேன். இது ஃபுல்லும் ஆப்ஷனல் தான். இதுக்கு பதிலாக ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம், அல்லது ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கணும். இது ஜஸ்ட்டு கொதிச்சா போதும். சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பேக் பண்ணி வச்சுருந்தோம்ல, அது 20 மினிட்ஸ் கழிஞ்சிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ சைட்ஸ் எல்லாம் கத்தி வச்சு நல்லா எடுத்து விட்டுக்கலாம். இப்போ சைட்ஸ் எல்லாம் நல்லா விட்டு வந்துடுச்சு. இப்போ சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ சர்விங் பிளேட்டில் ஃப்ளிப் பண்ணிவிட்டு லைட்டாக தட்டினா போதும், உடனே வந்துடும். இது அழகாக ரெடி ஆகிடுச்சு. சுகர் சிரப் செய்து வச்சுருந்தோம்ல, அதை இதுக்கு மேலே சூடு ஆடுறதுக்கு முன்னால் விடணும். அதுக்கு மேலே நட்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கிறேன். நான் பிஸ்தா வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு என்ன நட்ஸ் இருக்குதோ அதை வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அருமையாக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்குது. இது மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.